எனக்கு கிளாஸ்ல என் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பரை கிழிச்சு கிழிச்சு கீழே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் ஓரளவுக்கு பார்த்துட்டு சரி எடுப்பானுங்க அப்படின்னு பார்த்தேன். அவனுங்க எடுக்கிற மாதிரியே இல்லை. ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், இந்த குப்பையை யார் சுத்தம் பண்ணுவா? நீயா? உங்க அப்பாவா? இல்லை உங்க அம்மாவா? உன் சொந்தக்காரங்களா? இல்லை யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சார் இல்லை சார் ஆயமா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான். பேப்பரை நீ கிழிச்ச, குப்பையை நீ போட்ட, ஆனால் எடுக்கிறதுக்கு மட்டும் ஆயமா வருவாங்களா அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா ஒரு 4-5 பேர் இந்த மாதிரி குப்பை போட்டுருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து போய் இருக்கிற எல்லா குப்பையும் பொறுக்கி டஸ்ட்பினில் போட்டாங்க. இதுக்கப்புறம் குப்பையும் போட மாட்டேன் சார் அப்படின்னு என்கிட்ட கை கொடுத்துலாம் போனாங்க. இதே விஷயத்த என்னோட வயசு அதிகமானவங்க கிட்ட, என் வயசுல இருக்கவங்க கிட்ட இது வரைக்கும் பல வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா யாருமே நான் சொன்னதை ஒரு பொருளா கூட மதிச்சதே கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்னதுல ஒரு 4 பேர் தான் இது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி குப்பையை குப்பை தொட்டில போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பண்ண தப்ப நம்ம தான் சரி பண்ணணுங்கிறத சின்ன பசங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வயசு அதிகமானவங்களுக்கு தான் ஒரு ஈகோ இஷ்யூ இருக்கு. என்னடா அவன் சின்ன பையன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்ட்டு எல்லாரும் குப்பையை அங்கதானே போடுறாங்க, நம்மளும் போடுவோம் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு மனநிலை, ஒரு ஈகோ இஷ்யூ, இது ரெண்டும் கலந்து நம்ம போட்ட வேற யாரோ கிளீன் பண்ணிக்க போறாங்க, அது நம்மள என்ன பண்ண போகுது இப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. நான் போடுற ஒரு குப்பையில என்ன ஆக போகுதுன்ட்டு ஊர்ல இருக்கவங்கலாம் ஒரு குப்பையை போட்டா நாடு நாசமா போயிடும். தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமாவது குப்பை தொட்டில போடுறதுக்கு பாருங்க. சப்போஸ் ரோட்ல போயிட்டு இருக்கப்போ குப்பை தொட்டி இல்லைன்னா உங்க பேக்லயே வச்சுக்கோங்க, கையிலேயே வச்சுக்கோங்க. போயிட்டு எங்க குப்பை தொட்டியை பாக்குறீங்களோ அங்க போடுங்க. இதெல்லாம் பேசிக் சென்ஸுங்க. இதெல்லாம் ஒருத்தர் சொல்லி கொடுத்துதான் தெரிய வரணுங்கிறது கிடையாது. ஸ்கூல் படிச்சிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.